ஒரு குரு ஒரு ரயில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அந்த ரயில் பயணத்துல மிகுந்த கூட்டம் அலைமோதியது. அப்போ இந்த குரு ஒரு அமர்வதற்கு ஒரு நாற்காலி கிடைத்து அதில் அமர்ந்தாராம். அது அருகே அவர் ஒரு இளைஞனை பார்த்தாராம். அந்த இளைஞன் மிக கடுமையான ஒரு பெரிய பாரத்தை தலையில் சுமந்து கொண்டு அந்த பாரம் அவன் தலையை போட்டு அழுத்துவதை கண்டாராம் இந்த குரு. உடனே அந்த இளைஞனிடம் இந்த குரு கேட்டாராம், தம்பி, இவ்வளவு பெரிய சுமையை தலையில் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயே, கீழே இறக்கி வைத்தால் என்ன அப்படின்னு கேட்டாராம். நம்ம இளைஞன் சொன்னானா, சாமி, நாங்க இந்த ட்ரெயின் என்னதான் சுமக்கும், டிக்கெட் வாங்கியிருக்கேன், என்னுடைய இந்த சுமையும் சுமக்குமா அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த குரு சொன்னாரா, இந்த ட்ரெயின் உன்னையே சுமந்துட்டு போகுது, உன் பாரத்தையும் சுமக்காதா என்ன? அப்படின்னு சொன்னாராம். இந்த ட்ரெயின் உன்னையே சுமந்துட்டு போகுது, உன்னுடைய பாரத்தை சுமக்காதா என்ன அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த இளைஞன் தன் தலையில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை கீழே வச்சானா, வச்ச உடனே அவன் ஞானம் அடைஞ்சானா. அப்படி இந்த கதை முடியுது. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் குரு உபதேசம். உன்னை சுமக்கிற ட்ரெயினுக்கு உன் பாரத்தை சுமக்க முடியாதா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள அந்த ஞான உதயம் அவனுக்கு பிறந்து, நம்மளை சுமக்கிற இந்த இறையாற்றல் நம்ம பாரத்தையும் சுமக்கும் சக்தி படைத்தது அப்படின்ற சத்தியத்தை அவன் உணர்ந்துக்கிட்டான். நம்ம இந்த ட்ரெயின் நம்மளுடைய பாரத்தை சுமக்காது, நம்ம தான் சுமக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் அறியாமை. நம்மை சுமக்கிற அதே ட்ரெயின் நமது பாரத்தையும் சுமக்கும் சக்தி படைத்ததாகத்தான் இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்னது? தலையில சுமக்கிற அந்த சுமையை என்ன பண்ணணும்? கொஞ்சம் எடுத்து கீழே வைக்கணும். ஒரு ஆசிரமத்துல சீடன் கத்தனானா ஆத்துக்குள்ள இருந்து, குருவே என்னை காப்பாத்துங்க, குருவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரே கத்தான். உடனே குருகுலத்து உள்ள இருந்து ஓடி வந்தாராம். ஓடி வந்து பார்த்தா
நடு ஆத்துல சீடன் இருக்கானா, என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கானா. உடனே குரு கிட்ட வந்து, மூடனே எழுந்து நில் அப்படின்னு சொல்றாராம். அவன் குரு திட்டின உடனே டக்குன்னு எழுந்து நின்னானா. முட்டி வரைக்கும் தான் தண்ணி போகுதான். முட்டி வரைக்கும் தான் தண்ணி போயிட்டு இருக்கான். இன்னைக்கு இப்படிதான் இருக்கு நம்மளுடைய சூழ்நிலை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கழுத்து வரைக்கும் தண்ணி போயிட்டு இருக்குன்னு. ஆக்சுவலி எதிர்க்கு தண்ணி போயிட்டு இருக்கு, நம்ம முட்டி வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு. நம்ம எழுந்து நின்னா நம்ம பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள முழுகிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பிரச்சனைக்குள்ள முழுகி கொண்டு அந்த பிரச்சனைக்கு விடை தேடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கொஞ்சம் எழுந்து நின்றால் அந்த பிரச்சனை நம் முட்டி அளவுதான் என்ற சத்தியம் நமக்கு புரியும். எப்பொழுது நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கையினுடைய அனைத்து சிக்கலையும் தீர்க்கும் ஆற்றலை நாம் பெற்று விடுவோம். இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறது எங்க வைக்கணும், நம்ம போற பயணம் செய்யக்கூடிய அதே ட்ரெயின்ல வைக்கணும். இந்த கதை ஒரு ஆன்மீக ஞானத்தை ஏற்படுத்திய கதை. சின்ன ஒரு சம்பவமாக இருக்கலாம். எப்படி இறையாற்றலை, அனைத்துமான இறைவனை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவது, அதுதான் நம்ம கத்துக்கணும். அந்த கலையை தான் நம்ம கத்துக்கணும். அதுதான் உண்மையான யோகமும் கூட. எப்படி இறைவனை, அனைத்துமான இறைவனை, அந்த கருணை கடலை, அமிர்த பெருக்கை எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவது, நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை எப்படி அவன் மீது இறக்கி வைப்பது, அப்படின்ற ஒரு சத்தியத்தை தான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக வாழ்க்கைன்னா நம்ம அடிப்படையான உண்மையான ஆன்மீகம் என்பது எப்படி நமது அனைத்து துன்பங்களையும் இன்பங்களையும் அனைத்தையும் எப்படி அந்த இறைவனிடம் ஒப்படைப்பது, அதான் நம்ம கத்துக்கணும். அந்த சூக்ஷ்மத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். அந்த இறைவனை, அந்த அனைத்துமான கருணை கடல் நமக்கு உதவி செய்வதற்காக காற்று கொண்டிருக்கிறது. நாம் கேட்பதை வழங்குவதற்காக காற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் எல்லா மகான்களும் இறைவனை அப்படியெல்லாம் வர்ணிச்சாங்க. அவங்க வர்ணிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு நமக்கு உதவி செய்வதற்காகவே காற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு, நீங்க நினைக்கலாம் இப்படி சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு ஆனா இருக்கிற நாங்க படுற பாட பார்த்தா இதெல்லாம் ஒண்ணும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. நிறைய பேருக்கு டவுட் வேற, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அது அடிக்கடி வர கேட்பாங்க. இதை கோயிலையே போய் கேட்பாங்க, நீ இருக்கிறியா இல்லையா. அதுக்கு காரணம், அந்த இளைஞன் ட்ரெயின்ல ஏறிட்டு இந்த மூட்டையே ட்ரெயின் சுமக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இல்ல. அப்படி ஆனா அவன் அப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். எதாரால, அவனுடைய சுமையால கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். அவன் யோசிக்கிறான், இந்த ட்ரெயின் இந்த சுமையை சுமக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். சுமக்குமா சுமக்காது. ஆனா எங்க நின்றுட்டு இருக்கான், எங்க நின்றுட்டு இருக்கான், அந்த ட்ரெயின்ல தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா அவன் யோசிக்கிறான், என் சுமையை அந்த ட்ரெயின் சுமக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர வருது அவனுக்கு. அப்படி சுமக்கணும்னா என் தலையில இருக்கக்கூடிய பாரம் ஏன் இப்படி அழுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இன்னும் இறக்கி வைக்கலையே. அதை இறக்கி வைக்கும் பொழுது அந்த பாரம் தீர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி அந்த அனைத்துமான இறைவனை பயன்படுத்துவது. ஒரு கடலுக்குள்ள ஒரு மீன் குஞ்சு வந்து அம்மா கிட்ட கேட்டுச்சான், அம்மா அம்மா கடலுன்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அம்மான்னு கேட்டுச்சான். அப்ப அந்த பெரிய மீன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். என் குழந்தைக்கு நான் எப்படி கடலை புரிய வைப்பேன் அப்படின்னு அந்த பெரிய மீன் ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். உடனே இந்த பெரிய மீன் என்ன பண்ணுச்சான், இந்த குட்டியை கூட்டுக்கிட்டு
உள்ள ஒரு குரு மீன் இருந்துச்சான். அந்த மீன் கிட்ட கூட்டிட்டு போச்சான். கூட்டு போய், குருவே என் குழந்தைக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. குரு கிட்ட, என்னம்மா சந்தேகம்? கடலு கடலு அப்படின்னு ஒண்ணு இருக்காமே, அது என்னன்னு என்கிட்ட கேக்குது. இதை கேட்டவொன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், கடலுனா என்னன்னு புரிய வைக்கணும். அப்போ அந்த குரு மீன் என்ன பண்ணுச்சான், இந்த குஞ்சு மீனை கூட்டுவிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கூட்டுட்டு என்ன பண்ணுச்சான், மெதுவா கரைக்கு கூட்டு போச்சான். கரைக்கு கூட்டுட்டு போன உடனே அந்த குஞ்சு மீன் என்ன பண்ணுச்சான், கடலை விட்டு வெளியே தட்டி விட்டுச்சான். இந்த குஞ்சு மீன் என்ன பண்ணுச்சான், கடலை விட்டு வெளியே போய் விழுந்துச்சான். விழுந்து துள்ளி 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 திருப்பி வந்து கடலுக்குள்ள குச்சுதான். உடனே அந்த குரு மீன் கேட்டுச்சான் அந்த குஞ்சு மீன், இப்ப நீ எங்க எதுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த குஞ்சு மீன் சொல்லிச்சான், எனக்கு தெரியல, ஆனா எதுக்குள்ளேயே வந்த உடனே எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னுச்சான். நீ எதுக்குள்ள வந்தல்ல, அதான் கடல் அப்படின்னு சொல்லிச்சு. நீ எதுக்குள்ளேயே வந்த இல்லையா, அதுக்கு பேர் என்ன, அதான் கடல் அப்படின்னு அந்த குஞ்சு மீன் சொல்லிச்சான். இதுதான் கடலா அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சான். அது மாதிரி நாம் இறை தன்மையை, அனைத்துமான இறைவனை, அவனுடைய உதவியை எங்கே தேடுவது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது அந்த குஞ்சு மீன் நினைக்கிறது தான். அது எங்க இருக்கு, இங்கே இருக்கு, இப்பொழுதே இருக்கு. எங்க இருக்கு, நமக்குள்ளவே அந்த ஹெல்ப் இருக்கு. அந்த உதவி எங்க இருக்கு, நமக்குள்ளவே இருக்கு. ஆனா நம்ம மனம் அவனை நினைக்காமல், அவனிடம் சரணாகதி அடையாமல் பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை பத்தி யோசிச்சு கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பிரச்சனை அதான். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு மகான்கள் வலியுறுத்துறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் காலை நாம் எழுந்தவுடன் இறைவனிடம் அந்த நாளை ஒப்படைக்கணும். என்ன பண்ணணும், அந்த நாளை என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். காலையில எழுந்த உடனே முகம் கால் கழுவிட்டு நம்ம பண்ற இந்த சரணாகதி பிரேயர் இருக்கு இல்லையா, இந்த பிரேயர் என்ன பண்ணணும், கைகூப்பி இந்த பிரேயரை பண்ணணும். இந்த பிரேயரே சரணாகதி தானே. நான் செய்யவில்லை, அனைத்தையும் நீயே செய்கின்றாய் அப்படின்னு நம்ம முதல்ல சரணாகதி செய்யணும். நம்ம எந்த ஒரு வேலையை செய்யறது போதும் அந்த வேலையை என்ன பண்ணணும், இறைவா உன்னுடைய பணி இது, நான் செய்கிறேன். உன்னுடைய கடமை இது, நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு துன்பம் வருகிறது, வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகிறது. அந்த துன்பம் வரும்போது என்ன பண்ணணும், அந்த துன்பத்தையும் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், இறைவனிடம் சரணாகதி செய்யணும். இறைவா நான் எந்த பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறோ, தவறு இல்லையோ, எனக்கு பாடமோ என்ன தெரியவில்லை, உன்னிடம் சரணாகதி செய்கின்றேன், நீ பார்த்துக்கோ. இதுக்கான பொறுப்பை என்ன பண்ண முடியாது, நான் ஏத்துக்க முடியாது. நீ என்ன பண்ணு, நீ பார்த்துக்கோ. சந்தோஷம் வரும்போதும் அந்த சந்தோஷத்தையும் என்ன பண்ணணும், சரணாகதி செய்யணும். இறைவா நீ இந்த சந்தோஷம் நான் செய்த புண்ணியத்தால் வந்திருக்கலாம், இந்த சந்தோஷத்தையும் நான் உனக்காக அர்ப்பணம் செய்கிறேன். துன்பத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். சாப்பிட போறீங்க, சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணணும், இறைவா இந்த உணவை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன். இந்த உணவை பயிர் வைத்தோர், சமைத்தோர், வியாபாரம் செய்தோர்,
எனக்கு பரிமாறியோர் அனைவரும் அவர்களது குடும்பமும் உடல் நலம், மனநலம், உயிர் நலம் பெற்று ஆன்மீக உயர்வை அடைந்து ஆனந்தமாக அவர்கள் வாழட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு இந்த உணவு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். தூங்க போறீங்க, என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். தூங்க போகும்போதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கணும், பண்ணிக்கிட்டே தூங்கணும். சொல்லுங்க. பண்ணிட்டு தூங்கணும், பண்ணிக்கிட்டே தூங்கணும். ஏன்னா இரவுல தான் பல சூக்ஷ்ம சக்திகள் நம்மளை பாதிக்கிறது. பல சூக்ஷ்ம சக்திகளுக்கு நம் உடலை தாண்டி நமக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதும் அந்த நேரத்தில் தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? இறைவா, என் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உன்னுடைய தெய்வீக சக்தியை பாய்ச்சு என் உடல் முழுமையாக தளர்வடைய உதவி செய். இரவு முழுதும் என் அகமும் புறமும் சூழ்ந்து என்னை காத்து கொண்டிரு. எனக்கு தெய்வீக தன்மைகளை உணர்த்து அப்படின்னு பிரார்த்தனையிலேயே என்ன பண்ணணும்? தூங்கணும். அப்படி தூங்கி பாருங்க, அந்த தூக்கத்தினுடைய சக்தி அளப்பரிய சக்தியா இருக்கும். எப்பவுமே தூங்குறோம், என்ன பண்றோம்? ரெண்ட பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டே தூங்குறோம். அப்போ உங்களுடைய உடல், மனம், உயிர் பிரச்சனைகளிலேயே துவைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையே பிரச்சனை மயமாகத்தான் இருக்கும். உங்க வாழ்க்கை எதில் துவைக்கப்படணும்? இறைவனுடைய பெயரால் துவைக்கப்படணும். இறைவனுடைய கருணையினுடைய நாமத்தால் தீர்க்கப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு க்ஷணமும், எந்தெந்த க்ஷணமும் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ, என்னென்ன நமக்கு நடக்கிறதோ, அது எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இறைவன் கிட்ட ஒப்படைச்சு அந்த செயலை செய்யும் பொழுது அந்த செயல் எப்படிப்பட்ட செயலா அமையும்? எப்படிப்பட்ட செயலா அமையும்? நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் 100% வெற்றியுடன் அமையும். நம்ம செய்திருந்தா கூட அது 50%, 60% தான் மார்க் ஜெயிக்கும். நீங்க ஏதோ ஒரு வேலை செய்றீங்க, ஏதோ ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ பண்ண போறீங்க, தொழிலோ அல்லது ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ பண்ண போறீங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனோட சமர்ப்பணம் செய்துட்டு செய்யும் பொழுதும் சமர்ப்பணத்தோட அதை செய்யும் பொழுது நீங்க ஒரு எதிர்பார்த்தது ஒரு 60 மார்க் தான் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா வரது எவ்வளவு வரும்? 100 மார்க் வரும். ஒரு தொழில் பண்றீங்க, இதே சமர்ப்பணத்தோட ஒரு தொழில் பண்றீங்க, நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அங்க 10,000 ரூபாய் லாபம் வரும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையால நம்ம அழியதான் போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை உண்மையாவே உங்களை முழுகடிக்க பிரச்சனையா கூட இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சமர்ப்பணம் செய்துட்டு இறைவனிடம் உண்மையான சமர்ப்பணம் செய்துட்டு நீங்க நிம்மதியா வாழக்கூடிய அந்த தன்மையை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன ஆகும்? வந்துச்சான்னு தெரியாத அளவுக்கு வடுவே இல்லாம அது மறைஞ்சிடும். இதுதான் தமிழ்ல ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. மலை போலே வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். தர்மம் என்பது வேற யாரும் இல்ல, இறைவன். தர்மம் என்பது வேற யாரும் இல்ல, இறைவன். காத்து நிற்கும். அந்த அனுபவபூர்வமாக அந்த வாழ்க்கை வாழ்ந்த அனைவரும் இந்த சத்தியத்தை உணர்ந்திருக்காங்க. நம்மளும் அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளும் அந்த சத்தியத்தை உணர்வோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்னது? சமர்ப்பணம். இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யணும். எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்யணும். அந்த சமர்ப்பணத்தினுடைய அடையாளம் தான் நம்ம கோவில்ல அஷ்டங்கமா நமஸ்காரம் உள்ளது. இப்ப எல்லாம் சடங்கா போயிடுச்சு. ஆன்மீகம் சடங்கா போனதுனால தான்
பல ஆன்மீக பயிற்சிகளுக்கு உயிர் இல்லாம போச்சு. சடங்கு, எல்லாம் சடங்கு 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 சடங்கா போச்சு. உயிர்ப்பு இல்லை, உணர்வோட செய்யல அவங்க. அதை ஏதோ காலில் விழுந்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா நமஸ்காரம் பண்றாங்க. கோவில விழுந்து கும்பிடுறோம் இல்லையா? எதுக்காக விழுந்து கும்பிடுறோம்? கொடி மரத்தாண்ட விழுந்து கும்பிடுறோம். எதுக்காக விழுந்து கும்பிடுறோம்? அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த உணர்வோட அதை செய்யணும்? இறைவா, உன்னோட அர்ப்பணிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? எல்லாமே நீ கொடுத்ததுதான். எந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உடம்பை தவிர என்கிட்ட என்ன இல்லை? எதுவுமே கிடையாது. எல்லாமே உண்டுதான். ஏன்னா நான் என்ன பண்றேன்? உன்னுடைய பாதங்கள்ல சமர்ப்பணம் செய்யறேன். இந்தா எடுத்துக்கோ, இது உன்னுடைய சொத்து. எப்படியோ எடுத்துதான் போறான், எப்படியோ எடுத்துதான் போறான். அதை நம்ம கொடுத்தா அது நம்ம உயர்த்தி நம்ம எடுத்துக்கொள்வான். நம்ம கொடுக்கலன்னா நம்மளை அடித்து எடுத்துக்கொள்வான். அவனோட சொத்து தானே நம்ம. அப்போ என்னுடைய வாழ்க்கை உன்னிடம் என்ன பண்றேன்? என்னுடைய வாழ்க்கை உன்னிடம் முழுமையாக நான் சரணாகதி செய்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை, நான் வாழும் வாழ்க்கையை, நான் வாழும் என்ற எண்ணத்தை நான் சமர்ப்பணம் செய்துவிட்டு, நீ என் வாழ்க்கையை நடத்துகிறாய் என்ற சத்தியத்தில் நான் வாழ்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழறோம். அப்படி விழுந்தோம் அப்படின்னா அது உண்மையான, அங்க என்ன நடக்கும்? உண்மையான டேக் ஓவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டேக் ஓவர் தெரியுங்களா? அந்த டேக் ஓவர் என்ற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா மகாபாரதத்துல திரௌபதியை தான் கேட்கணும். இந்த டேக் ஓவர்னா என்ன அப்படின்னு. இந்த மகாபாரத் பகவத்கீதையில எல்லா ஆன்மீக கருத்தையும் லௌகிகத்தோட தொடர்பு படுத்தியிருப்பாங்க. அதுதான் அந்த பகவத்கீதையினுடைய சிறப்பு. ஒரு மனிதனுக்கு ஆன்மீக கதைகளை சொல்வதனால் அவன் புரிந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு பகவத்கீதை எழுதினவருக்கு, வியாசருக்கு. இவனுக்கு ஆன்மீக கதை சொல்லக்கூடாது, இவனுக்கு இந்த லௌகிக கதை சொன்னாதான் இவனால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் அந்த பகவத்கீதை. அப்போ திரௌபதி என்பது ஒரு பெண்ணுடைய மானம் தான் உணர்வுல உயர்ந்த உணர்வா கருதப்படுறது. அந்த உணர்வை பாதிக்க ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி திரௌபதி அவளுடைய மானம் ஒரு அரங்கில் பறிபோக போகுது. இதை விட ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பம் என்பது, இதை விட ஒரு பெரிய துன்பம் வந்துட முடியாது. ஒரு துன்பத்தினுடைய எல்லை எப்படி வியாசர் காட்டுறாரு பாருங்க இந்த பகவத்கீதையில. ஒரு மனிதனுக்கு துன்பம் அப்படின்னா தொழில நஷ்டம் அடையிறது துன்பமா? சாப்பாடு கம்மியா இருக்கிறது துன்பமா? சாப்பாடு ஒரு வேலை இல்லாம இருக்கிறது துன்பமா? இதெல்லாம் துன்பம் தான். ஒருத்தன் இன்னொருத்தன் துரோகம் பண்ணிட்டான், நண்பன் துரோகம் பண்ணிட்டான், இல்ல பிசினஸ்ல துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல ஏமாற்றிட்டாங்க நம்மள, இதெல்லாம் நமக்கு துன்பம் தானே? கரெக்டா இல்லையா? உடல் பிணி, இதெல்லாம் துன்பமா? இதெல்லாம் துன்பம் தான். ஆனா வியாசர் என்ன பண்றாரு? இதெல்லாம் விட எது பெரிய துன்பம்? ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மானத்தை ஒரு சபையில இழக்கிறது தான் துன்பம். அப்ப அந்த வியாசர் என்ன பண்ணார்? ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிப்பான். அந்த துன்பத்தினுடைய உச்சக்கட்டை எது? உயிர் போறது கூட துன்பம் இல்லை, உயிர் போறது கூட துன்பம் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு சபையில் மானம் போறது துன்பம் அப்படின்னு கருதினான் யாரு? வியாசர். அதனாலதான் அந்த சுச்சுவேஷனை அங்க எடுத்துட்டு வரான். எங்க பகவத்கீதையில அந்த சுச்சுவேஷன் அங்க வருது, அங்க அமைக்கிறாங்க அதை. இப்ப திரௌபதிக்கு உச்சகட்ட துன்பம், வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனுடைய அடையக்கூடிய எல்லா துன்பங்கள்லையும் பெரிய துன்பமாகிய ஒரு துன்பத்தை அந்த சூழ்நிலை இறைவனை யார் கொடுக்குறா? திரௌபதிக்கு. எதனால வந்துச்சு அதெல்லாம் நம்ம சிந்திக்க கூடாது. அந்த துன்பத்தை அனுபவிக்கிறா. அது அவள் செய்த முன்வினை, இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த துன்பத்தை அவள் போக்கிக் கொள்ளக்கூடிய முறை என்ன? இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அவ முதல்ல என்ன பண்றா? அவ துன்பத்தை அவளே போக்கிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றா. அவ துன்பத்தை அப்ப என்ன பண்றா? அவளுடைய ஆடையை விடமாட்டா, ஆடையை இறுக்கி பிடித்துக் கொள்கிறாள். ஆனால் என்ன நடக்கிறது? துச்சாதனன் விடவில்லை.
அவளுடைய பலத்தை மீறி அவனுடைய பலத்தை அவன் பிரயோகம் செய்கின்றான். ஆடை அவிழ்க்கப்படுகிறது. ஆடை அவிழ்க்கப்பட்ட உடனே அவள் கடுமையாக முயற்சி செய்யறா. அந்த கடைசி ஒரு துளி உடல்ல துணி இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்றா, முயற்சி செய்யறா. இனிமேட்டு அவளுக்கு என்ன இல்லை, அவ முயற்சி அவளுக்கு பயன்படாது, அவளுடைய முயற்சியால் அவளை காத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது அவ என்ன பண்றா, கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு கை தூக்குறா. அது வரைக்கும் அவள் மானத்தை காப்பதற்காக கீழே இருந்த கை, அவள் மானத்தை பற்றி அவள் கவலைப்படாமல், ஏனென்றால் அவள் என்னால் செய்ய முடியாது, இனிமேல் அவள் மானத்தை அவள் காக்க முடியாது என்ற ஒரு சூழல் வரும்பொழுது, ஒரு நெருக்கடி வரும்பொழுது, தன் மானத்தை காப்பதற்காக கீழே இருந்த கையை அவள் மேலே உயர்த்தினாள். எதற்காக? இனிமேல் நான் என்னை காப்பதற்கு வழியே இல்லை இறைவா, இனி நீயே என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு கையை தூக்கினான். அவ கையை தூக்கின க்ஷணமே அவளுக்கு என்ன கிடைச்சது? அந்த உதவி அருளப்பட்டது, அந்த நிகழ்ச்சி நடக்கப்பட்டது. எல்லாம் வல்ல பரந்தாமன் உடனடியாக அவள் கையை தூக்கிய க்ஷணமே, அவள் கையை தூக்கவில்லை, அவள் மனதில் இருந்த அபிப்பிராயத்தை தூக்கினாள். இதெல்லாம் சூக்ஷ்மமா கண்ணில் நம்ம உணரணும். அவள் வெறும் கையை தூக்கவில்லை, எதை தூக்கினாள்? அவள் மனதில் உள்ள அபிப்பிராயத்தை தூக்கினாள். இறைவனை தவிர என்னை எந்த சக்தியாலும் இனி காக்க முடியாது, இறைவனை தவிர இனி எனக்கு வேற ஒருவரும் தேவையில்லை. அவள் அந்த உணர்வோடு தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தா. அன்னைக்கு அவள் என்னைக்கு கையை தூக்கினாலும் அவள் கடைசி வரைக்கும் எந்த உணர்வோடு வாழ்ந்தா? அவனை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்ற உணர்வோடு தான் வாழ்ந்தா. ஏன்னா 5 கணவர்களும் என்ன இருந்தாங்க, அப்போ செயலற்று இருந்தாங்க. முதல்ல கணவன் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, கணவன் தான் காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. கரெக்டா இல்லையா? அதனாலதான் கணவனை ஒற்றி அவள் வாழ்ந்தாள். அந்த நொடியிலிருந்து அவள் என்ன எப்படி வாழ்ந்தா? கணவனெல்லாம் நம்பல, கூட இருந்தாலே தவிர எங்க கவனம் வச்சிருந்தாவ? பரந்தாமன் மேல் தான் கவனம் வச்சிருந்தா. அந்த பரந்தாமன் தான் தன்னை காற்றுக் கொண்டிருக்க உணர்வோடு தான் அவள் வாழ்ந்தாள். அந்த ஒரு க்ஷணத்தில் அவருக்குள்ள ஏற்பட்டது என்னது? அந்த சரணாகதி, அந்த இறைவனை முழுமையாக இறைவனிடம் தன்னை ஒப்படைத்தாள். கொஞ்சம் கூட தன்னை காட்டுக்கொள்ள முயற்சி செய்யாமல் தன் கைகளை உயர்த்தி, இறைவா இது உன்னுடைய உடல், இது உன்னுடைய மானம், இது உன்னுடைய வாழ்க்கை, இந்த நீயே பாற்றுக்கொள் அப்படின்னு அவ கையை மேல தூக்கின உடனே இழுக்க முடியாத அளவுக்கு சேலை, இழுக்க முடியாத அளவுக்கு சேலை, இழுக்கே இல்லாத ஒரு பெண், அவளுக்கு இழுக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அவளுடைய புகழ் உயரப்பட்டது. அவன் இழுக்கவே முடியாத அளவுக்கு சேலை நீளப்பட்டது. இந்த சம்பவம் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவள் கையை தூக்கியதை போல் நாம் நமது கையை உயர்த்த வேண்டும். எதற்கு? எதற்கு? சரணாகதி செய்வதற்கு. இறைவா, நம்ம உடம்பால பலமா இருக்கும், நம்மளோட பலமா இருக்காங்க. நம்ம அறிவால பலமா இருக்கும், நம்மளோட அறிவால் எவ்வளவு பேர் இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? நம்ம வாய் பேச்சால திறமையா இருக்கும், நம்மளோட திறமையா பேசுறவங்க 1000 பேர் இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு, வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு. நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. நமக்கு போட்டியா ஒருத்தன் எதிர்க்க வந்து நிக்கிறான்னா இதுல அவனை ஜெயிக்க முடியாது. நம்ம பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? சரணாகதி.
அந்த சரணாகதி அடையும் பொழுது அந்த துன்பங்கள் எங்கே போகிறது என்று தெரியாமல் போகும். நம் வாழ்க்கை செழிப்படையும். இறைத்தன்மையோடு நம் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். இறைவன் நமக்கு ஒரு கதவை மூடிவிட்டு இன்னொரு சொர்க்க வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் இந்த மண் வாசலை முட்டி கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் அனைவரும் தினமும் காலையும் மாலையும் இரவு படுக்கும் பொழுதும் நாம் அழைக்க வேண்டிய ஒரே நாமம் யாருடையது? யாருடையது? எல்லாம் வல்ல கருணை கடல் அமிர்த பெருக்கு அனைத்துமான இறைவன். அவனுக்கு உருவம் என்பது கிடையாது. ஏனென்றால் அனைத்து உருவங்களும் அவனாகப்பட்டவன். கடலை எப்படி ஒரு குஞ்சு மீனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதோ அப்படிப்பட்ட கடலாக இருப்பவன் இறைவன். நாம் அந்த கடலுக்குள் வசிக்கும் ஒரு மீன் குஞ்சு. நமக்கு புரியாது எது கடல் என்று. ஆனால் நேரம் வரும்பொழுது புரிந்து கொள்வோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காலையும் மாலையும் உணவு உண்ணும் பொழுதும், துன்பம் வரும் பொழுதும், இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் அந்த நிகழ்ச்சியை எல்லாம் வல்ல கருணை கடல் அமிர்த பெருக்கு அனைத்துமான இறைவனிடம் என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ணி நம் வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை மலர்ச்சியான வாழ்க்கையாகப்படும். நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பம் அனைத்தும், அந்த துன்பத்தை யார் சுமக்க ஆரம்பிப்பார்? அந்த துன்பத்தை இறைவனே தானே சுமக்க ஆரம்பிப்பான். நம் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறும். நமக்கு முட்டி கொண்டிருக்கக்கூடிய வழிகள் தெய்வீக சொர்க்க வாசலாக திறக்கப்படும். அத்தகைய இறைவன் வெகு தூரத்தில் இல்லை, நம் அருகாமையிலே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் கீழே பிடித்து கொண்டிருக்கக்கூடிய கையை உயர்த்தி மேலே பிடிக்க வேண்டியது. அந்த சரணாகதி உணர்வை நாம் மனம் உணரும் பொழுது உடனடியாக அந்த க்ஷணத்திலேயே நமக்கு உதவி காத்து கொண்டிருக்கிறது. உதவி செய்வதற்கு இறைவன் தயாராக நம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியைத்தான் நாம் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை. அந்த தகுதியை வளர்த்து கொள்வதே உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. அந்த தகுதியை நாம் ஒவ்வொரு நாளும் இன்றிலிருந்து இப்போதிலிருந்து நாம் இறைவனிடம் நாம் எதை செய்தாலும் அதை சரணாகதி செய்து செய்வோம். எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் சரணாகதி செய்து துன்பத்தை அனுபவிப்போம். எழுந்து கொள்ளும் பொழுதும் அந்த நாளை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து துவங்குவோம். தூங்கும் பொழுதும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த இறை சக்தியோடு தூங்குவோம். ஒன்று கலந்து தூங்குவோம். அப்படி தூங்கினால் அந்த இரவும் பகலும் அந்த நாளும் எல்லாம் இறைத்தன்மையாக மாறும். எங்கே இறைத்தன்மை இருக்கிறதோ அங்கே சகல ஐஸ்வர்யங்களும் நிறையும், சகல இன்பங்களும் நிறையும், சகல வளங்களும் குவியும். நாம் எதையும் தேடி செல்ல தேவையில்லை. நம்மை தேடி அனைத்தும் ஓடி வரும். இறைவனை தேடுவோம், சகலமும் நம்மை தேடும். ஹரி ஓம்.